பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் எந்த காரியத்தில் நீங்கள் பலன் குன்றினவர்களாய், பலன் இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க? எந்த நெருக்கத்தினால் நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த காரியம் உனக்கு சமாதானத்தை இழக்க செய்ததோ அந்த காரியத்தை நீங்கள் திரும்பவும் செய்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். மூன்றாவது, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் பலகீனத்தினால், வியாதியின் மத்தியில் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன், அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையில், எந்த காரணத்தினால் நீங்கள் சமாதானத்தை இழந்தீர்களோ அந்த சமாதானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 14:27 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். இந்த நெருக்கங்களின் பாதையில் கடந்து போனதுனால தானே இந்த சமாதானத்தை நீங்கள் இழந்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். அந்த காரியத்தை குறித்து, உன்னை நெருக்குகிற காரியத்தை குறித்து நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் நம்மளோடு பேசுகிறார். என கண்பானவர்களே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காலவேளையில் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லையே. இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. தன்னுடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற, தன்னுடைய நஷ்டத்திலிருந்து கூப்பிடுகிற, தன்னுடைய பலகீனத்திலிருந்து கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி, உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.